தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆமென். இங்கே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். எங்கே என்றால் சிறைச்சாலையில் துதித்து பாடினார்கள். எதற்காக துதித்து பாடினார்கள்? சிறையில் போட்டதற்காகவா? ஏன்? ரோம அரசாங்கம் பவுலையும் சீலாவையும் தொழுமரத்தில் இவர்கள் கால்களை கட்டி மாட்டி வைக்க காரணம் என்ன? அப்படி என்ன ரோம அரசாங்கத்துக்கு எதிராக குற்றம் செய்தார்கள் இவர்கள்? அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, ஒரு குறி சொல்லுகிற ஆவியை ஒரு பெண்ணிடமிருந்து துரத்தி விட்டதினால்தான் இந்த பாடுகளை அவர்கள் அனுபவித்தார்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஒரு மனிதனின் பாவ மன்னிப்பின் நிச்சயம், பரிசுத்த ஆவியின் நிச்சயம் பெற்று அனுபவித்தன் மூலம் தேவ சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்கிறார். இந்த தேவ சந்தோஷம் சிறையிலிருந்து விடுதலை பெற்றால் தான் வரும் என்பது அல்ல. சிறையினுள் இருக்கும் போதும் கிடைக்கும். அதன் மூலம் சிறையினுள் அவர்கள் துதித்து பாடினார்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்போதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். எனவே தான் உங்கள் சந்தோஷம் சோதிக்கப்படும் போது துக்கத்திற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் மன அமைதியாக இருந்து ஜெபம் செய்து தேவனை துதித்து பாடும்போது மிகப்பெரிய சந்தோஷம் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் அருகில் இருப்பவர்களுக்கும். இவர்கள் அருகில் இருந்த சிறைச்சாலையில் உள்ள யாவருக்குமே இந்த இரட்சிப்பின் அனுபவம் ஒரு அனுபவமாக இருந்ததாக பார்க்கிறோம். அதாவது தேங்கி கிடக்கும் அழுக்கு தண்ணீரில் இருந்து அழகிய ஒரு பூ மேலே வந்து மலர்ந்து தனது சந்தோஷத்தை அந்த அழுக்கு தண்ணீரில் இருப்பவர்களுக்கு வெளிப்படுத்துவது போல உங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறவர்கள் அதையே நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்து கொண்டே பாடி துதித்து சிறையில் உள்ள யாவரையும் ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக்கி கொண்டார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஏற்படுகிற அழுகையின் பள்ளத்தாக்கையும் சோதனை ஏற்படுகிற சமயத்திலும் துன்ப நேரத்திலும் பவுலும் சீலாவும் போல சந்தோஷமாக பாடி துதியுங்கள். ஆமென். God bless you.